நோய் வராமலும் வந்த நோய்களை குணப்படுத்துவதற்கான ஒரு வழிமுறைகளை தான் இந்த இயற்கை உணவு மற்றும் மருத்துவத்தில் நாம் பார்க்கிறோம். மேலை நாட்டுக்காரர்கள் பல்லு துலக்குகிறார்கள் என்றால் இதை 3 வகையிலும் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். இது மிகச்சிறந்த மருத்துவம். இதை தொடர்ச்சியாக ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஊற வைத்து பிறகு குளித்து வந்தால் தோல் வியாதிகள் முற்றிலும் குணமடைந்துவிடும். கண் பார்வை, அதே போல உடலில் காந்த சக்தி அதிகப்படுது, அரைச்சி எடுத்து முகத்துக்கு தேய்த்து கொண்டால் உங்களுக்கு இதைவிட ஒரு இயற்கை முகப்பொலிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மருந்து கிடையாது. தோலில் தூக்கி குப்பையில் போடுற தோலில் நீங்கள் சுத்தப்படுத்திக்கலாம். அப்போ தோலும் வேஸ்ட் கிடையாது. அப்போ குப்பை தொட்டியே தேவையில்லையே. உடலில் தீராத வியாதிகள் குணமடையும். யோகம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு எனது வணக்கம். வாழ்க வளமுடன். இயற்கை மருத்துவம், இயற்கை உணவு, இதை பல்வேறு கோணங்களில் பல்வேறு தரப்பினர்களும் நாம் பேசியதை கேள்விப்பட்டிருக்கோம். அன்றாட நடைமுறையிலும் சிறிது சிறிது பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இன்று நாம் பார்க்கறது இன்னும் மிகவும் எளிமையான இயற்கை மருத்துவம். அதாவது வீட்டில் இருக்கக்கூடியது அல்லது வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி மட்டுமே நோய் வராமலும் வந்த நோய்களை குணப்படுத்துவதற்கான ஒரு வழிமுறைகளை தான் இந்த இயற்கை உணவு மற்றும் மருத்துவத்தில் நாம் பார்க்கிறோம். குறிப்பாக காலையில் தூங்கி எழுந்தவுடன் முதல் முறையாக செய்யக்கூடிய ஒரு வேலையில் முகம் கழுவி பிறகு பல் துலக்குவதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். பல் துலக்குவதற்கு ஒன்று, அந்த பல் துலக்க பயன்படுத்தக்கூடிய பிரஷ்ஷுக்கு ஒரு பேஸ்ட்டு, அந்த நாவை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு கருவி. ஸோ மொத்தத்தில் 3 பொருளை நாம் பயன்படுத்துகிறோம். நாம் வசதி உள்ளவர்கள் எளிமையாக பயன்படுத்தி கொள்ளலாம். வசதி இல்லாதவர்களுக்கு என்ன செய்யலாம் என்றால், இது பாரம்பரியமாக நாம் கையாண்டு வந்த ஒரு விஷயம். இது போல ஒரு வேப்பங்குச்சியை பயன்படுத்துவார்கள். இதைத்தான் நாம் பிரஷ்ன்னு சொல்கிறோம். இது இயற்கை. இந்த வேப்பங்குச்சியில் கசப்புத்தன்மை உள்ளது. ஸோ நீங்கள் இந்த வேப்பங்குச்சியை பயன்படுத்தும் போதே பல்லு சுத்தமாக இருக்கும், கிருமிகளை பற்களில் தங்க விடாமல் பாதுகாக்கும் ஒரு முறை. சரி, இதை ஏன் சார் நான் இப்போ இவ்வளோ விளக்கமாக சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, இதுதான் வேலை நம்மளுடைய அன்றாட வேலைகளில். சரி, இதை மேலை நாட்டுக்காரர்கள், இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கிறவர்கள் எல்லாமே இப்போ என்ன பண்ணுறோம், பேஸ்ட்டுக்கும் ப்ரஷ்ஷுக்கும் அந்த நாவை தூய்மைப்படுத்தக்கூடிய கருவியையும் பயன்படுத்துகிறோம். 3 வகையான பொருளை பயன்படுத்துகிறோம். அது சர்வசாதாரணமாக நீங்கள் அதை எடுத்துக்கினா அதனுடைய விலை மதிப்பு தெரியும். சரி, இதுக்கு என்ன விலை மதிப்பு அப்படின்றால், இது சும்மா கிடைக்கிறது. வீட்டுக்கு முன்னாடி எங்கே வேணாலும் கிடைக்கும். இதுக்கு பணம் கொடுக்க வேண்டியதில்லை, இலவசமாக கிடைக்கிறது. இலவசமாக கிடைப்பதால் இதை நாம் மதிக்கவில்லை. ஆனால் இந்த குச்சி போல 6 வேப்பங்குச்சியை கட் பண்ணி ஒரு பேக்கிங்கில் பிளாஸ்டிக் பேக் பண்ணி, இந்த குச்சி காய்ந்து போகாமல் இருப்பதற்காக இது போன்ற எலுமிச்சம்பழத்தை சாறு புழிந்து விட்டு, மேலேயும் கீழேயும் சாறு புழிந்து விட்டு, இதை 6 குச்சி ஒரு பேக் பண்ணி மேலை நாட்டுக்கு இங்கிருந்து அனுப்புகிறாங்க. இந்த குச்சியினுடைய மதிப்பு எவ்வளோ தெரியுமா? 6 குச்சிக்கும் மொத்தம் $10. 6 குச்சியினுடைய மதிப்பு $10. ஒரு டாலர் 68 ரூபாயிலிருந்து 69 ரூபா 70 ரூபா அந்த மாதிரி அந்தந்த காலகட்டத்துக்கு உண்டு. அப்போது 6 குச்சியினுடைய மதிப்பு $10 என்றால் 680 ரூபா. இந்த 6 இதே சைஸ் வேப்பங்குச்சி, இதை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கலாம். ஸோ இந்த 6 வேப்பங்குச்சிக்கும் 680 ரூபா கொடுத்து மேலை நாட்டுக்காரர்கள் பல்லு துலக்குகிறார்கள் என்றால் இதை 3 வகையிலும் பயன்படுத்தி கொள்கிறார்கள். இது ப்ரஷ்ஷு, இதை பேஸ்ட் வேணும்னா இதிலே இருக்குது அந்த நீர்த்தன்மை. ஒருவேளை அதிகமாக பேஸ்ட் வேணும்னா இந்த எலுமிச்சம்பழத்தை 2ஆக பொளந்து கொஞ்சோண்டு சாறு புழிந்து விட்டால் இதுதான் பேஸ்ட்டு, சுத்தமான பேஸ்ட். அடுத்தது நாக்கை நாம் தூய்மைப்படுத்துவதற்கு இது கொஞ்சம் பல்லில் கடிச்சு தான் ஆக முடியும். இதை கடித்தோம்னா 2ஆக பொளந்தா உங்களுக்கு தெரியும், 2 வகையிலையும் இதை ரிமூவ் பண்ணிட்டும் இதை மட்டுமே எடுத்து நாவை தூய்மைப்படுத்தலாம். நீங்கள் இப்படி வளைக்கலாம், இதை தூய்மைப்படுத்திக்கலாம். இதையும் அதே போல் பயன்படுத்தி இதை தூய்மைப்படுத்த உடனே இதை கீழே தூக்கி போட்டுட்டு இது 2ஆவது பயன்படுத்தலாம். ஸோ இந்த வேப்பங்குச்சியில் விளக்குறதுனால பல் சொத்தை, பல் கூச்சம், ஈறு வடிதல், இந்த ஈறு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், பல் விரைவில் இயற்கையான தன்மையை விட்டு விலகி போதல், பல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள்லாம் குணமடையும். இது இயற்கை. சரி, இது ஏன் இதை நான் சொன்னேன்னா, இதுக்கு செலவில்லாத ஒரு மருத்துவம். இது எல்லாரும் பயன்படுத்தலாம். இனி வேப்பங்குச்சி பயன்படுத்தி தான் ஆக வேண்டும் என்ற சூழல் வரும். இப்போ இந்த வேப்பந்தலைன்னு சொல்கிறோம். நான் முன்னாடி வேப்பங்குச்சி காட்டினேன். இந்த வேப்பந்தலை பார்த்தீங்கன்னா நல்லா தலையை எடுத்துட்டு அம்மிக்கல்லில் போட்டு அரைச்சி எடுத்து உடலில் தலையிலிருந்து கால் பாதம் வரையிலும்
தோல் வியாதிகள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் பூசி வந்தால் நம்ம இன்னைக்கு பயன்படுத்தக்கூடிய தோல் வியாதிகளுக்கான மருத்துவத்தில் இது மிகச்சிறந்த மருத்துவம். இதை தொடர்ச்சியாக ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஊற வைத்து பிறகு குளித்து வந்தால் தோல் வியாதிகள் முற்றிலும் குணமடைந்துவிடும். ஸோ இதெல்லாம் இலவசமாக கிடைக்கக்கூடிய மருந்துகள். சரி, அடுத்தது உங்களுக்கு தெரியுது கருந்துளசி, அதுவும் பயன்பாட்டு. ஏன்னா இப்போ நிறையா அதை பார்க்க முடியாது. இது கருந்துளசி, இது நம்மளுடைய முருங்கை தலை. இந்த முருங்கை தலையை சூப் வைத்து குடிக்கலாம். இரும்பு சத்து அதிகமாக உள்ளது. இது உங்களுக்கு தெரியும். கருவேப்பிலை, இந்த கருவேப்பிலையிலையும் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. இந்த கருவேப்பிலையில் இருக்கக்கூடிய இரும்பு சத்தானது நாம் தெரியதை பறித்து மிக்சியில் போட்டோ அல்லது கல்லில் அரைக்கிற கல்லிலோ அம்மை கல்லிலோ போட்டு எடுத்தால் இதில் நீங்கள் அந்த தண்ணியை வடிகட்டி பார்க்கும்போது மேலால் மிதக்கும். அதுதான் இரும்பு சத்து. நீங்கள் மேலால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அப்படியே அந்த ஆடை போல் மிதக்கும். அதுதான் இந்த கருவேப்பிலை இருக்கக்கூடிய இரும்பு சத்தானது. கருவேப்பிலையை பயன்படுத்துவதால் நமக்கு என்ன நடக்குது என்றால், நம் உடலில் கிட்டத்தட்ட கண் பார்வை, அதே போல் உடலில் காந்த சக்தி அதிகப்படுது. இந்த கருவேப்பிலை மட்டுமே சாப்பிட்டு வந்தாலும் கூட தோல் வியாதிகள் இன்னும் பல விதமான பாதிப்புகளிலிருந்து நாம் மீண்டெழலாம். சரி, அப்போது நாம் இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இதெல்லாம் இயற்கை மருத்துவம் என்ற ஒன்று. இப்போ இதெல்லாம் உணவுக்கு பயன்படுத்துகிறோம். இந்த கேரட்டை, இப்போ கேரட்டை நாம் என்ன பண்ணுறோன்னா இந்த கார்னரில் கட் பண்ணி கீழே போட்டுருவோம், இந்த கார்னரில் கட் பண்ணி கீழே போட்டுருவோம், மீதியை தான் பயன்படுத்துவோம். இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா மேலெல்லாம் லேசாக சீவி விட்டுருவாங்க. கேரட் மட்டுமல்ல, இன்னும் பல விதமான உணவு பதார்த்தங்கள் சொல்கிறேன். அது ஒரு கத்திரிக்காய் இருக்கலாம், அல்லது ஒரு வெண்டைக்காய் இருக்கலாம், அதாவது உணவுக்காக. அதனால் நாம் என்ன பண்ணுறோம், இதை எல்லாமே குப்பைன்னு சொல்கிறோம். எதை இந்த கார்னரில் தூக்கி கொண்டு போய் குப்பையில் போடுவோம், குப்பை தொட்டியில் போடுவோம். நம்ம அது பார்த்திங்கன்னா உண்மையாலுமே இது குப்பை தொட்டியே ஒரு வீட்டுக்கு தேவையில்லைன்னு நான் சொல்கிறேன். ஏன்னு தெரியுமா, இந்த கார்னரில் கட் பண்ணுறதையும் இந்த கார்னரில் கட் பண்ணுறதையும் நீங்கள் எடுத்து ஒரு அம்மிக்கல்லில் அரைச்சி எடுத்து முகத்துக்கு தேய்த்து கொண்டால் உங்களுக்கு இதைவிட ஒரு இயற்கை முகப்பொலிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மருந்து கிடையாது. குப்பை தொட்டி ஒரு வீட்டுக்கு தேவையே இல்லை. ஏனென்றால் இது எதுவுமே குப்பை தொட்டிக்கு போகாது. அப்போ இது சார், சரிங்க சார், புழிஞ்சு போட்டோம், என்ன பண்ணலாம்? இதை நீங்கள் அப்படியே வச்சிருந்து காய வச்சு பொடி பண்ணி வைத்து கொண்டால் இதுதான் பாத்திரத்தை துலக்குவதற்கான சுத்தமான பாத்திரம் துலக்கும் பொருள், மூலப்பொருள். இதை நீங்கள் ஒரு துணியில், ஒரு பஞ்சு துணியில் அல்லது ஒரு காட்டன் துணியில் தொட்டு பாத்திரத்தை சுத்தம் செய்து பாருங்கள். கரைபடிந்த பாத்திரமாக இருந்தாலும் சரி, இந்த எலுமிச்சம்பழத்தில் தோலில் தூக்கி குப்பையில் போடுற தோலில் நீங்கள் சுத்தப்படுத்திக்கலாம். அப்போ தோலும் வேஸ்ட் கிடையாது. அப்போ குப்பை தொட்டியே தேவையில்லையே. அதே போல் கத்திரிக்காயும் வெட்டுவாங்க, சில பேர் மேலே கூட வெட்டி தூக்கி போடுவாங்க, அதுவும் பயன்படுத்தக்கூடியது தான். இன்னும் சில பொருட்கள் பாருங்களேன், ஆரஞ்சு பழ தோல், அதையும் நீங்கள் அதே போல் பொடி செய்து காய வைத்து பாத்திரத்தை துலக்கலாம். புளியாங்கொட்டை, அதாவது புளியை பயன்படுத்துவோம். புளியை பயன்படுத்தும் போது புளியை நம்ம பயன்படுத்திட்டு கொட்டைகளில் தூக்கி போட்டுருவோம், தேவையில்லை. கொட்டைகளையும் நீங்கள் பொடி செய்து கொண்டு வைத்திருந்தால் அதையும் நீங்கள் பாத்திரம் துளைக்க பயன்படுத்தலாம். இந்த செம்பருத்தி பூவை நாம் எல்லாரும் பார்த்துருப்போம். இது ஒத்தடுக்கு செம்பருத்தின்னு சொல்லுவாங்க. அதாவது 5 இதழ் மாதிரி இருக்கிறது. அப்படியே நீங்கள் எடுத்து மென்று சாப்பிடலாம், பச்சையவே சாப்பிடலாம். எதுக்காக இதை நம்ம சாப்பிடணும் அப்படின்றால், இந்த செம்பருத்தியில் தங்கத்தோட கண்டென்ட் இதில் இருக்குது. அதாவது கோல்டு, தங்கத்தை பஸ்பம் பண்ணி பயன்படுத்துவாங்க மருத்துவத்துக்கு. அது கொடுத்து வாங்கி கொடுக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு வசதி இல்லை என்றால் அந்த தங்க பஸ்பத்தை இந்த செம்பருத்தியில் பெறலாம். ஒன்று. இன்னொன்று பொன்னாங்கண்ணி கீரை என்று சொல்லுவார். அந்த 2லும் தங்கம் உண்டு. அதாவது தங்க பஸ்பத்தை எப்படி பயன்படுத்துகிறோம் மருத்துவத்துக்கு, அதுபோல் இந்த செம்பருத்தியையும் பொன்னாங்கண்ணி கீரையும் பயன்படுத்துவதால் நம் உடலில் தங்கத்தோட தன்மை அதிகப்படுத்தும். சரி, என்ன விதமான நன்மை நமக்கு என்றால், உடலில் தீராத வியாதிகள் குணமடையும். செம்பருத்தி பூ சாப்பிட்டு வந்தாலே நீங்கள் 1 வாரம் 10 நாள் சாப்பிட்டு பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய விளைவுகளை நீங்கள் உங்கள் கண்கூடாக கண்டறியலாம். இதுபோல் எத்தனையோ மருத்துவமும் எத்தனையோ அன்றாட வீட்டில் இருக்கிறது தான் பயன்படுது. வேற எங்கேயும் நீங்கள் தேடியெல்லாம் அலைய வேணாம். வீட்டில் இருக்கிற பொருட்களை பயன்படுத்தி நோய் வராமலும் வந்த நோயை குணப்படுத்துவதும் எப்படி என்பதை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கலைதான் இந்த இயற்கை மருத்துவம், இயற்கை உணவு முறை.